புதிய கட்சிகள் தொடங்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவர் மோடிக்கு 29 பெரிய வேல்யூ அடிஷனாட்டு பலமாக இருப்பார். மோடி வில் நெவர் அக்செப்ட் டிபீட் எனிவேர். 3 தடவை அங்கே தோத்துட்டாரு. தமிழ்நாட்டில் 4வது முறை எப்படியும் 29 ஜெயிக்கணுங்கிறதான் மோடிக்கு நோக்கம். அதற்கான பல வியூகங்களை அண்ணாமலையே 2026 சென்ட்ரிக்கா மோடியை 29 ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு 26 சென்ட்ரிக்கா அண்ணாமலையே வியூகங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அண்ணாமலை வியூகங்களுக்கு குறுக்க நிற்கிறது, இடைஞ்சலாக நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் திமுக தோற்கடிக்கப்படலாம் நோக்கம் கிடையாது. ஸ்டாலினுக்கு போட்டி நான் இருக்கணும், நான் 2வது இடத்த கருணாநிதி ஒரு கட்டத்தில் இருப்பார்ல, அதே மாதிரி 2வது இடத்தை தக்க வச்சா போதும்னு தான் இருக்கிறாரு. கருணாநிதி ஜனதா கட்சியை அழித்து குறைஞ்ச சீட்டு கொடுத்து உங்கள் ஓட்டை இவ்வளவு தான் நீ அழித்தது மாதிரி பாஜகவை அழிக்கணும்னு தான் அவர் நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு 2வது இடம் தான் குறி. அதனால தான் சட்டமன்ற தேர்தலிலே மைனஸ்ன்னு சொல்லப்பட்ட பாஜக கூட வந்தார். பட் அண்ணாமலை 29 மோடி மக்களவையில் சாதிக்கணும்னா அதற்கான ஒரு அருமையான வீகத்தை அண்ணாமலை வச்சிருக்கிறாரு. அந்த வீகத்தை எடப்பாடி தட்டி விடுறதுக்கான சூழல்களை தான் பார்க்குறாரு. அதற்கு பல சக்திகளை பயன்படுத்தி தட்டி விட பார்க்குறாரு. அண்ணாமலை மோடியை நம்பி அந்த வீகத்தை முன்னெடுக்கிறாரு.